கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான அதிசயமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் தேவனை விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய மகிமையை நீங்கள் காண்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவனுடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு நீங்கள் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். வேதத்தின்படி ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். மார்க் 4வது அதிகாரம் 37 முதல் 40வது வசனம் வரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பலத்த காற்று அடித்து கொண்டிருக்கிறது. படகில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பயந்து விட்டார்கள். ஆனால் இயேசுவோ நித்திரையாக இருந்தார். இவர்கள் என்ன பண்ணாங்க? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஓலமிட்டாங்க. அப்போ எவ்வளோ பயந்துட்டாங்க பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடியே அவங்க பல வேளையில் இயேசு அவர்களுக்கு முன்னாடி அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த சூழ்நிலையில் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? யோசிச்சு பாருங்கள். இயேசு உங்களுக்கு முன்னே இருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் இல்லையா? ஆனால் அன்னைக்கு அவரோடு இருந்த அந்த அப்போஸ்தலர்கள் அவர் மேலே விசுவாசம் இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகள் வருகிறது. நமக்கு விரோதமாக காற்றுகள் போல பிரச்சனைகளும் சுழல் காற்றுகளைப் போல பலவிதமான போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் தரித்திருக்க வேண்டும். ஒருவேளை தேவன் இந்த வசனத்தின் சொல்லப்பட்டது போல நித்திரையா இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல அமைதியாக இருக்கலாம். அதற்கு காரணம் அவர் நமக்கான வழிகளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பார். நிச்சயமாக அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். நீங்க நினைச்சிடக்கூடாது, என்ன நமக்கான பதில் வரவே இல்லை, நான் ரொம்ப நாள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன், எனக்கு ஒரு பதில் வரலையே, அப்போ நான் ஜெபித்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோடையே உங்க ஜெபத்தை நீங்க பண்ணி கொண்டிருப்பீங்க. பிரியமானவர்களை, தாமதித்தாலும் அந்த காரியம் உடைய வாழ்க்கை நிச்சயமா நடக்கும். தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை, ஒரு மகிமையை உங்களுக்கு காண செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த 40வது வசனத்தை பாருங்க. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்மக்கிட்டே இன்னைக்கு கேட்குறாரு, எந்தெந்த காரியங்கள்ல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, ஏன் நான் உனக்கு செய்ய மாட்டேனா, நீ என்ன ஏன் விசுவாசியாமல் போன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளை பார்த்து கூட தேவன் நம்ம கிட்ட கேட்குறாரு. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் எந்தெந்த காரியங்களை சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அந்த சோர்விலிருந்து விடுபட கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புரவாகுங்க. உங்களுடைய அவிசுவாசத்தை எல்லாம் வேரோடு பிடிங்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அற்புதமான காரியங்கள், உங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சின்ன அவிசுவாசம் கூட தடையாக மாறிவிடும். முறுமுறுக்கக்கூடாது, வீண் பேச்சுகள் பேசக்கூடாது. இந்த வசனங்கள் சொல்லப்பட்டது போல அப்போஸ்தலர்கள் அந்த சூழ்நிலையில் கவலைப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறீங்க, இன்னைக்கே அதை ஒப்பு கொடுத்து நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. தேவனுடைய மகிமை நீங்க காண்பதற்கு தடையாக இருக்கும். பிரியமானவர்களே, வேதம் இப்படி சொல்லுகிறது, கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் நீ மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னாலும் அது பெயர்ந்து போகும் அப்படின்ட்டு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கடுகளவு அப்படின்னா அதிகமான விசுவாசம். கடுகுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் நாட்டில் உயர்ந்து ஓங்கி வளருகிற மரம் அல்லது செடி.
அப்போ அந்த கடுகளவு அந்த பெரிய உயர்ந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நாம் கேட்கிற காரியங்களில் நமக்கு ஒரு அற்புதம் உண்டாகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எப்படி காற்றும் கடலும் எப்படி அமர்ந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து இயேசு நமக்கு விடுதலை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரே ஒரு காரியம் தான் நீங்க பண்ணணும், நீங்க விசுவாசிக்கணும். அப்போ கர்த்தருடைய மகிமை நீங்க நிச்சயமாய் பார்ப்பீங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களுக்கு ஒரு 6 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு விரோதமாக ஒரு காற்று கூட எழும்பலாம். நீங்கள் விசுவாசத்தில் இருக்கணும். 2வது, கர்த்தர் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதது போல உங்களுக்கு தோணலாம். அந்த பதில் நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களில் ஒரு விடுதலை கிடைக்கல நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் அமைதியாக இருக்கணும். தேவன் உங்களுக்காக செய்கிற அந்த திட்டத்துக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். 3வது, நீங்கள் பயப்படக்கூடாது. 4வதாக, வீண் பேச்சு பேசக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது வீண் வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. வேதத்தின்படி நாம பார்க்கிறோம், வீண் பேச்சுகளை கர்த்தர் கேளாதவர் போல் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களை, நம்ம வீண் பேச்சு பேசக்கூடாது. 5வதாக, பொறுமையாக காத்திருக்க வேண்டும். 6வதாக, சர்வ வல்லமை உள்ளவர் பதில் எனக்கு தருவார் என்று நிச்சயமாய் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எல்லா தீமைகளையும் இயேசு கிறிஸ்து நன்மையாக உங்களுக்காக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 17வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை தான் பண்ண போறோம். கர்த்தர் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறாரு. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. உங்களுக்கு விசுவாசம் வர்த்திக்க பண்ண வேண்டும். அப்போ நம்ம இன்னைக்கு இந்த வசனத்தின் சொல்லப்பட்டது போல அப்போஸ்தலர்கள் அந்த நாட்கள்ல எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எவ்வளவோ அற்புதத்தை பார்த்து அவங்களே என்ன பண்ணாங்க, எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம தேவனை கண்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம காணாத தேவனை விசுவாசிக்கிறோம். நம்ம மிகவும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ நீங்களும் நானும் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று நம்ம அன்னதினமும் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். விசுவாசம் என்பதை நீங்கள் வர்த்திக்க பண்ணுவதற்கு நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, இந்த காலை வேளையில உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னோடு ஒரு மனதாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஜீவனோடு எங்களை இன்றும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளையாய் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. எத்தனையோ சூழ்நிலைகள் அப்பா எங்களுக்கு விரோதமாக காற்றுகள் எழும்பினது ஆண்டவரே. அப்பா, கவலைகள் வந்தது ஆண்டவரே, சோர்வு வந்தது ஆண்டவரே. நீங்க எங்களை விடுவித்து காத்து கொண்டீங்க. விசுவாசத்தை நிலைத்திருக்க கிருபை செஞ்சீங்கப்பா. இன்னைக்கு யாராவது இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருந்தா ஆண்டவரே, அவங்களுக்குள்ள அதிகமான குழப்பங்கள் கேள்விகள் இருந்தா இயேசுவின் கிருபையினால் அப்பா அவங்களுக்கு ஆண்டவரே அந்த பதில்களை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீங்க கொடுங்க. அது மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலைகளும் இருந்து அப்பா தீமையான காரியங்களில் இருந்து உடைய பிள்ளைகளை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நீங்க பாதுகாத்து தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் தினமும் ஆண்டவரே விசுவாசத்தில் பெருக இந்த விசுவாசத்தை ஓட்டத்தை அப்பா ஓடி முடித்து அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு ஒரு கிருபை செய்வீராகப்பா. காலை தோறும் உடைய கிருபை புதிதா இருக்கும் ஆண்டவரே. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக ஒரு மனதாக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் எங்களால முடியாது, எங்க சொந்த பலத்தினால முடியாது, மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்று நீங்க வேதத்தில் சொன்னபடி அப்பா உம்மால் கூடும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றையும் ஆண்டவரே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீங்கான காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கி எங்களை நீங்க பரிபூரண ஆசீர்வாதத்தினால் அப்பா இயேசுவின் வல்லமையான நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, உம்முடைய பாதத்தில் அற்புதத்துக்காக காத்திருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியோக தேவனின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துகிறேன், பெருமையாக்குகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.
கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் நிலைத்திருந்து நீங்கள் நீண்ட நாள் ஜெபிக்கிற காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண கிருபை செய்வாராக. God bless you.